வணக்கம் நண்பர்களே, லங்காவி பயணத்தின் 2ஆம் பாகத்திற்கு வரவேற்கிறேன். இந்த முறை நாங்கள் கரையை விட்டு ஜெட்ஸ்கியில் கடல் வழியாக தொலைவில் இருக்கும் தீவுகளை நோக்கி கிளம்புகின்றோம். மலேசியாவின் இந்த அழகிய தீவுக்கூட்டத்தில் நீர் மட்டுமே நம்மை அழைத்தெல்லும் இடங்களை பார்க்க போகிறோம். நாங்கள் கடந்து செல்வது அந்தமான் கடல், இந்திய பெருங்கடலின் ஒரு பகுதி. இந்தியாவையும் சீனாவையும் இணைக்கும் கடல் வழி. லங்காவி என்பது 99 தீவுகளின் கூட்டம். கடல் இறங்கும் போது இன்னும் 5 தீவுகள் தெரிந்து மொத்தம் 104 ஆகும். மலாய் மொழியில் புலா என்றால் தீவு என்று அர்த்தம். இந்த பச்சை நிற நீரில் ஜெட்ஸ்கியை முழு வேகத்தில் விட்டு அலைகளை தாண்டி பறக்கிறோம். கடல் இறங்கும் நேரத்தில் கடலுக்கு நடுவே வெள்ளை மணல் திட்டுக்கள் மேலே எழும்பும். படகுகளும் ஜெட்ஸ்கிகளும் அங்கேயே நங்கூரமிடும். இந்த தீவுகளில் சிலவற்றை நீர் வழியாக மட்டுமே அடைய முடியும். காலனி இல்லாமல் யாருமற்ற கடற்கரையில் நடப்பது ஒரு தனி அனுபவம். லங்காவி 1987 முதல் வரியில்லா தீவு. அதனால்தான் இது மலேசியாவின் முக்கிய பயணத்தலமாக மாறியது. மேலும் இது தென்கிழக்கு ஆசியாவின் முதல் யுனெஸ்கோ உலக ஜியோ பார்க். இங்குள்ள மிச்சான்சாங் பாறைகள் 550 கோடி ஆண்டுகள் பழமையானவை. மலேசியாவின் மிக பழமையான பாறைகள். லங்காவி என்ற பெயரே எல்லாம் காவி என்பதிலிருந்து வந்தது. பழமொழியின்படி செம்பழுப்பு நிற கழுகு என்று பொருள். பாருங்கள், வானத்தில் வட்டமிடும் அந்த பிராமினி பருந்துகளை. இன்றும் கிளிம் சதுப்புத்திர காடுகளுக்கு மேலே அவை இரையை தேடி கீழே பாய்கின்றன. சூரியன் சாயத் தொடங்கும் முன் நாங்கள் மீண்டும் கரையை நோக்கி இந்த நீண்ட பயணத்தை தொடங்குகின்றோம். நாள் முழுவதும் கடலில் கழித்த பிறகு லங்காவின் மேற்கு கடற்கரையில் தங்க நிற சூரிய அஸ்தமனம் காத்திருக்கிறது. இந்த அழகிய மாலை பொழுதுக்கென்றே ஒரு தனி வீடியோ விரைவில் வரும். இப்போதைக்கு இதோ அந்த சூரிய அஸ்தமனம் ஒரு குட்டி டைம் லாப்ஸ்.